நாளுக்கான ரேமா வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே இந்த மீகா என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தாய் முதலாவதாக அவர்கிட்ட இருக்கிற வெள்ளியை காணவில்லை என்று சொல்லி சபிக்கிறார்கள். மீகா சொல்றான், அம்மா நான் தான் அதை எடுத்தேன்னு சொன்ன உடனே அவன் தாய் சொல்றாங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பப்பா, கவலைப்படாதன்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய ஒரு இடத்தை ஏற்படுத்துகிறார். தன்னை கடவுளுக்குள்ளே நடத்துவதற்கு ஒரு மனிதன், ஒரு ஆசாரியன், கடவுள் வேலையாகவே இருக்கிற ஒரு மனிதன் அவருக்கு தேவைப்பட்டார். சில நாட்களுக்கு பிறகு ஒரு லேவியன் அங்கே வருகிறார். அவரை பார்க்கும் போது மீகா அவர்கிட்ட கேட்கிறாரு, நீர் எனக்கு தகப்பனாகவும் எனக்கு ஆசாரியனாகவும் இருப்பீரா? நான் உமக்கு கூலி தருகிறேன், நான் உம்மை பார்த்து கொள்ளுகிறேன். அந்த லேவியனும் அதுக்கு சம்மதித்து மீகாவோடு அவருடைய வீட்டிலே அவருடைய ஆராதனை கூடத்தை பார்த்து கொள்ள கூட இருக்கிறேன் என்று சம்மதிக்கும் போது மீகா சொல்லுகிறார், கடவுள் என்னை நேசிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தனக்கு ஒரு பாஸ்டரா மட்டும் இல்ல, ஒரு தகப்பன் என்று சொல்கிறார். லேவி என்று சொன்னாலே பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். அவங்க உலக பிரகாரமான வேலை செஞ்சுக்கிட்டு கடவுள் வேலை செய்யறவங்க இல்ல, கடவுளுக்காக தங்க வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுட்டு கடவுளுக்காக வாழ்றவங்க, கடவுள் வேலையை மட்டும் செய்யறவங்க. அவங்க உங்களுக்கு ஆசாரியனா தகப்பனா நின்று உங்களை வழிநடத்துற வேலையை மட்டும் செஞ்சாங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த உலகத்துல கடவுள் நம்மை படைத்து நம்மை ஒரு பொறுப்பாளர் கையில கொடுத்திருக்கிறார். வீட்டுல அப்பா, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு சபை, திருச்சபை என்கிற ஒரு அழகான ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி அதுல பாஸ்டர் என்ற ஒரு தகப்பனை கொடுத்திருக்கிறார். நம்ம அவங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது அவர்கள் நம்முடைய ஆத்துமாவுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதனாலதான் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். நம்மை நேசிக்கிற, நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு நபர் தேவை. உங்களுடைய பாஸ்டர், உங்களுடைய சபை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். உங்களுடைய போதகர் உங்களை மனதார ஆசீர்வச்சாருன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா அவர் உங்க தகப்பன் மாதிரி. அதுதான் மீகா சொல்லுகிறார். கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அந்த நல்ல வழி நடத்துனர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஆசாரியர், அந்த பாஸ்டர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்கள் நிமித்தமாய் கடவுள் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். மீகா சொன்னது போல நீங்களும் சொல்லணும், எனக்கு இந்த ஆசாரியன் இருக்கிறபடினால் கடவுள் எனக்கு நன்மை செய்வார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் சொல்லுங்க. ஒரு ஹோட்டல்ல போய் உங்களுக்கு சர்வ் பண்ற அந்த சர்வன்ட்டுக்கு நீங்க கொடுக்கிற டிப்ஸ் இல்ல, அவர் கடவுளால நியமிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. அவரை தெய்வமாக மாற்ற வேண்டாம். அவர் புகழ் பாடிக்கொண்டு அவர் செய்யற தப்புகளை எல்லாம் நீங்க சமாளிக்க இல்ல. அந்த ஆசாரியன் பரிசுத்தமானவனாக, உங்களுக்காக பரிதபிக்கிறவராக, உங்களுக்காக சின்சியரா ஜெபித்து கடவுள் காரியங்களை போதித்து வழிநடத்துகிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட உங்களுடைய போதகரை, உங்களுடைய ஆசாரியனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக ஜெபிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். மீகாவை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசாரியின் மூலமாய் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீங்க நன்றாய் இருப்பீர்கள். God bless you. Have a wonderful day. Amen. Amen.